பாஜக தலைமையில ஒரு டெலிகேஷன்ஸ் கமிட்டி அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்ல வந்து பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க சார்? நான் அரசியலுக்காக சொல்ல சார் உங்களுக்கு. அதே வந்த அந்த உண்மை கண்டறியும் குழுவா, அந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தால் ஒரு ஏற்புடையதாக இருந்திருக்கும். கும்பமேளாவுக்கு சென்றிருந்தால் ஒரு ஏற்புடையதாக இருந்திருக்கும். குஜராத்தில் பாலம் இடைஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தால் ஒரு ஏற்புடையதாக இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமாக விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. யாரெல்லாம் இதில் சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை இப்போ அவங்க உண்மை கண்டறியும் குழுக்கிட்ட நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர்கிட்ட வந்து பேச முயற்சி எடுக்கிறாரு, ஒரு பெரியவர் சொல்கிறாரு ஒரு கருத்தை, என்ன நடந்துச்சு, யார் மேலே தவறு, மாவட்ட நிர்வாக தவறான அவர் தெளிவாக சொல்கிறாரு. மாவட்ட நிர்வாகம்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட வந்து வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனால் வந்து அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்கிறார். கூட்டம் நடத்தின கட்சி தான் வந்து சரியாக ஏற்பாடு பண்ணலைன்னு அவர் அந்த கருத்தை சொல்கிறார். ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டறிக்குள்ள அவங்க எடுக்கட்டும். கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்துக்கு முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்குது, என்ன தவறுகள் இருக்குங்கிறத அந்த விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும். ஆணையம் இறுதியாக முடிவெடுப்போம். இல்லை அரசியல் நான் சொல்லலை, அரசியல் ரீதியானு சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்குறாங்க. கேட்ட 2-3 பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து, அவர் வந்து அந்த அரசியல் கட்சி சரியாக செய்யலைன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்தில் சொல்லும்போது அதற்கான ஆவணங்களை அவங்க கேட்கும்போது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சரியாக தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவெடுக்கும். அதில் விசாரணை ஆணையத்தினுடைய இதில் நாங்கள் எதுவும் தலையிட முடியாதுல்ல. இப்போ நான் சொல்கிற கருத்தும் அது சரியாக இருக்காதுல்ல. அதனால் அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறியும் குழு எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாமல் விட்டாங்க. இங்கே வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும். சார், எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சரும் நேரில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதில் குறிப்பாக முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்களில் ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. வெளிநாடுகளில் பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்கிது. வெளி மாநிலங்களில் பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்குது. எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து வட இந்தியாவில் சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்கே வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை டெல்லியில் கொடுத்து திரும்ப சென்னையில் வந்து அவர் எங்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அதுபோல் ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழ்நிலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க.